அரசியல் செய்யாத, எதா இருந்தாலும் அரசியல் செய்யாத, அரசியல் செய்யாதன்னு இப்ப பேசுற திமுக, எடப்பாடி ஆட்சியில இதே ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எதிர்கட்சின்னா அரசியல் செய்யாம அவியலா செய்யும் அப்படின்னு பேசினாரு. இப்ப கனிமொழி அக்கா இதுல திருநெல்வேலி கோர்ட் வாசல்ல கொன்னதுக்கு அரசியல் செய்யாதீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில போய் இந்த பொண்ணோட பிரச்சனையை பத்தி பேசினா ஐயோ அரசியல் செய்யாதீங்க. அப்ப என்னதாங்க அப்ப பேசணும்? இப்படியே நீங்க திராவிட மாடல் ஆட்சி பாத்தீங்கன்னா, நாங்க அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு, நாங்க யாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு, பாப்பார பைய அப்படின்னு ஏசுறதையும், இந்து மதத்தை வசைபாடுறதையும், கேவலமா இந்து தெய்வங்களையும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் கேவலப்படுத்தி பேசுறதையும், இந்த திமுக முட்டு கொடுக்கறவங்க யாராவது ஒருத்தர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மேட்டரை, அது சத்யராஜாக இருக்கட்டும், சத்யராஜ் மகளாக இருக்கட்டும், அல்லது வேற யாராவனாலும் இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் அதெல்லாம் கண்டிச்சாங்களான்னு பாருங்க. ஜோதிகா, சூர்யா, பூவுலகின் நண்பர்கள் போன்ற போராளிகள் இப்ப எல்லாம் நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு, யாரோ ஒரு அம்மா, இதே கருணாநிதியா இருந்தா பரவாயில்ல விட, அந்த அம்மாவை பிடிக்காதுன்னு இருப்பாரு. இவரோ இந்த இவர யார் அந்த சார், அந்த சாரை பிடிக்க துப்பு இல்ல. ஆனா அந்த கேள்வி ஸ்டாலினை இழிவுபடுத்திட்டாங்க, போஸ்டர்ல இழிவுபடுத்திட்டாங்கன்னு. நரேந்திர மோடி படத்துக்கு செருப்பு மாலை போடலாம், அண்ணாமலை படத்துக்கு செருப்பு மாலை போடலாம். பாஜக வளர்ந்து விடக் கூடாது, RSS சிந்தனை அங்கே வந்து விடக் கூடாது என்ற ஒரு பாசிச மனோபாவத்துடன் இந்த திமுக ஆட்சி செயல்பட்டு, அதற்கு அதிகாரிகளையும் தன்னுடைய அதிகார போதைக்கு பயன்படுத்தும் காரணத்தால் அந்த நிழற்குடையில இருக்கக்கூடிய மோடி படத்தை எடுக்க சொல்றாங்க. டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். பல சர்ச்சைகள் பற்றி இன்றைக்கி நம்மோட விவாதிக்கிறதுக்கும் பேசி விளக்கிறதுக்கும் நம்மளுடைய நேயர்களோட இணைஞ்சிருக்காரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கனிமொழி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு பெண் போராளி, முன்னாள் முதல்வரின் மகள், இந்நாள் முதல்வரின் சகோதரி, இது மாதிரி பல முகம் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இதை நீ அரசியலாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது நீங்க கேட்ட கேள்வி, இந்த ரெண்டு கேள்வியும் ஒரே இதுதான் வருது. ஆனா இருந்தாலும் நான் ஞானசேகரனுக்கு மட்டும் பதில் சொல்றேன். அவனுக்கு 3 மனைவியோ 4 மனைவியோ எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நீங்க அப்படிலாம் சொல்ல வேணாங்க. அவன் திமுக காரன் சொன்னாலே போருங்க, அதை தாண்டி எல்லாம் பெருசாலாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். அதே மாதிரி நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்களா, அவங்க முன்னாள் முதல்வரின் மகள், இந்நாள் முதல்வரின் சகோதரி, 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் இருக்காங்க, எல்லாம் சொன்னீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், காஷ்மீர், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு மட்டும் மெழுகுவத்தி ஊர்வலம் போவாங்க. தமிழ்நாடுன்னு வரும்போது காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கு மாதிரி கண்ணை மூடிப்பாங்க, வாய் திறக்க மாட்டாங்க, காதை மூடிப்பாங்க அப்படின்னு நீங்க அந்த இன்னொரு பரிமாணத்தையும் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மல்டி டைமென்ஷன்ல மற்றொரு டைமென்ஷன்லயும் சொல்லியிருந்தீங்கன்னா மிகச்சிறப்பா இருக்கும். நீங்க சொல்லாதனால அதை நான் இப்ப சொல்றேன். அவங்க கத்துவாங்கிற இதுல காஷ்மீர்ல, அதுக்கே ஸ்ரீ டிவியை சேர்ந்த பாலகௌதமன் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த இடத்துல ஆராய்ச்சி செஞ்சு என்ன நடந்ததுன்னு ஒரு வீடியோ போட்டாரு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 2 நபர்களுக்குள்ள நடந்த சண்டைய இவங்க ஒரு மத சண்டையா மாத்துறதுக்காக பல்வேறு முயற்சிகளை காங்கிரஸ்ல இருந்து, முலாயம் சிங் யாதவ் கட்சியில இருந்து, இங்க இருக்கிற திமுகல இருந்து எல்லாம் செஞ்சாங்க. இவங்களுடைய வாய் பாருங்க. குஜராத், உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், அதுவும் காஷ்மீர்ல இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனா வாயை திறப்பாங்க, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பிரச்சனைனா வாயை திறக்க மாட்டாங்க. மணிப்பூர்ல இந்துக்களுக்கு அங்க பாதிக்கப்படுறாங்கும் போது குரல் கொடுக்க மாட்டாங்க. இந்துக்களுக்கு அங்க மணிப்பூர்ல வாழக்கூடிய இந்துக்களுக்கு அங்கு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திமுக உட்பட எல்லாரும் பாஞ்சு போறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த திமுக முட்டு கொடுக்கறவங்க யாராவது ஒருத்தர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மேட்டரை, அது சத்யராஜாக இருக்கட்டும், சத்யராஜ் மகளாக இருக்கட்டும், அல்லது வேற யாராவனாலும் இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் அதெல்லாம் கண்டிச்சாங்களான்னு பாருங்க. ஜோதிகா, சூர்யா, பூவுலகின் நண்பர்கள் போன்ற போராளிகள் இப்ப எல்லாம் நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு, இங்க தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஊமையானம அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க. இதெல்லாம் இந்த அராஜக போக்கை தோலுரிக்க வேண்டிய ஊடகங்கள், மீண்டும் சொல்கின்றேன், ஊடகங்கள் இந்த அயோக்கியத்தனத்திற்கு துணை போகின்றது. கனிமொழி அவர்கள் அதுல ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்றாங்க. அவர் தான் கைது செஞ்சாச்சே, அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க அக்கா கனிமொழி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், யார் அந்த சார்? அதை கனிமொழியாவது கேட்டு சொல்லலாம்.
இல்ல அந்த 120 வீடியோல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக அந்த வீடியோல இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த பெண்கள் எல்லாம் இன்னும் எத்தனையோ பெண்கள் அவங்க வந்து லைஃப் நினைச்சு பயந்து போய் மனதளவுல நொறுங்கி போற அளவுல இருப்பாங்க. அவங்களுக்காகவாவது அக்கா கனிமொழி இறங்கி நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத பத்தி வெளியில வந்து பேச வேண்டிய அவசியம் அக்கா கனிமொழிக்கு இல்லையா? இல்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்காகத்தான் போராட வேண்டியது அந்த அந்த கனிமொழி அக்காக்கு இல்லையா? நான் தற்பொழுது வசிக்கின்ற தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை இருந்த விபி கலைராஜன் ஒரு டிவியில பேசுறாரு. அந்த பொண்ணு ஏங்க அந்த புதருக்குள்ள போச்சு? அந்த பொண்ணு ஏங்க அந்த காதலனோட அவங்களுக்கு என்னங்க வேலை? நான் என்ன சொல்றேன், இவங்கெல்லாம் இந்த வகுப்பு எடுக்கிறவங்க தப்பி தவறி ஒரு பிஜேபி இந்து முன்னணிக்காரன் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா தமிழ் ஊடகம்லாம் என்ன மாதிரி வானமே பொழந்துடுச்சு, பூமி வெடிச்சு செதறிடுச்சு அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் மாறாக தமிழ் ஊடகங்கள் விபி கலைராஜன் போன்று எத்தனையோ பேர் குதர்க்கவாதம் பேசுகின்றார்கள். அந்த பொண்ணு ஏன் லவ் பண்ணிச்சு, அந்த அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். நான் ஒரு பேச்சுக்குன்னே சொல்றேன். நான் அந்த பொண்ணு அங்க இதுக்காக போச்சு, அதுக்காக போற வரவெல்லாம் என்ன வேணா பண்ணுவீங்களா? என்னையா பேச்சுது? உன் வீட்டு பொண்ணா இருந்தா நீ இப்படி பேசுவியா? இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுனால ஒரு பாசிச போக்குல திமுக நடந்து கொள்கின்றது என்பதுதான். கனிமொழியும் அந்த பாசிசத்தை பயன்படுத்துவதில் ஒருவராக பாசிசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண செய்யக்கூடிய ஒரு பாசிஸ்டாக தான் கனிமொழியும் நான் பார்க்கின்றேன். திமுக பத்தி இவ்வளவு தூரம் நீங்க பேசுனீங்க, ஓகே. இப்போ சேலத்தில் இன்னைக்கு சமீபத்தில் நேற்று நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பட்டியலின் சமுதாயத்தோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு அந்த ஊருக்கே எதுவுமே பண்ணலை, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிறதுக்கு போயிருக்காரு சேலம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி. அதை அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அடிப்படை வசதி கூட அந்த ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சு தராமல் எங்களை எல்லாமே ஒதுக்கி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது எதை மாதிரியான போக்கை கட்டுது? அவர் பட்டியலின் மக்கள் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா, இல்ல வேற எதுவும் உள்நோக்கம் இருக்குமா? இல்ல, இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்துற வேலையை தான். வேங்கை வயல் சம்பவம் நடந்து குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து 2 வருஷம் ஆகியும் இன்னி வரைக்கும் அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம், டிக்கியில வந்து என்ன மாதிரி அந்த மலத்தோட ஒத்து போகுதான்னு நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்றதுல இருக்கக்கூடிய ஆர்வம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல இந்த அரசுக்கு இல்லைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி கொடிய ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல எடுத்து விடுதலை சிறுத்தை கொடிய பட்டுக்கோட்டையில தேர்தல் போது அவுத்தது தமிழகம் கண்டது. இந்த மாதிரி பட்டியலினத்தை இழிவு செய்யும், அதாவது விடுதலை சிறுத்தைக்கு எதிராக செயல்படுறாங்க. விடுதலை சிறுத்தைக்கு எதிராக யாராவது இருந்தால் அதனை நான் வரவேற்கின்றேன். ஆனால் பட்டியலின சகோதரர்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் சென்றால் அவர்களுக்கு எதிராக RSS பிஜேபி இந்து முன்னணி களத்தில் குதிக்கும். கடைசி தொண்டனான நானும் என்னுடைய வலிமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு மற்றொரு விஷயத்தையும் சொல்றேன். அவர் அந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவரா இருக்கார், நீங்க சொல்லக்கூடியவர். அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கலன்னு சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட, அவர் அதிமுகவை சேர்ந்தவர், அவர்கிட்ட எங்களுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதெல்லாம் காதலியே வாங்காம செவிடுங்காதல ஊதின சங்கா, அது திமுகவா இருந்தா அதிமுகவா இருந்தா என்ன, ஒரு நாணயத்தின் 2 பக்கமாக இவர்கள் இன்று செயல்படுகின்றார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா KP முனுசாமி, CV சண்முகம் போன்றவர்கள் ஒண்ணு அதிமுக ஆளும், இல்லைன்னா எங்க பங்காளி திமுக ஆட்சியில இருப்பாங்க, இங்க 3வது ஆளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னதை நினைவுல கொண்டு இந்த நீங்க சம்பவத்தை நீங்க அணுகினீங்கன்னா உங்களுக்கு விவரம் புரியும். இவங்க மக்களுக்கான எந்த விதமான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் வெறும் வாயால வடை சுடக்கூடிய ஆட்சியாக, இது ஒரு போட்டோ ஷூட் ஆட்சியாகத்தான் இந்த திமுக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. சேலத்துல மட்டும் இந்த மாதிரி பெட்ரோல் ஊத்தி எரிச்சிக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்யல. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி 10 நாளைக்கு முன்னாடி ஏர்வாடியில ஒரு தர்கா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஏர்வாடியில பிஜேபி நகர தலைவராக இருந்து தற்பொழுது நெல்லை தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமை தம்பி முத்துராமன் அப்படிங்கிறவரை வேற ஒரு பொய் கேஸுக்காக சிக்க வைப்பதற்காக அந்த ஸ்டேஷன், ஏர்வாடி ஸ்டேஷனை சார்ந்த இன்ஸ்பெக்டர், அதுக்கு நாங்க சில பேர்கிட்ட பேசினேன், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏர்வாடி இன்ஸ்பெக்டர் உள்நோக்கத்தோடோ அல்லது வேற ஏதோ ஒரு ஆதாயம் எதிர்பார்த்தோ இப்படி செய்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள்.
அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்டையும் இதை பத்தி நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். முத்துராமன் வந்து வீட்டுல இல்ல. விடிகாலையில கருக்கல்ல 6 மணிக்கு போய் கதவை தபதமன் தட்டி, உங்களெல்லாம் யாரு இங்க தூங்க சொன்னாங்கன்னு முத்துராமனோட சம்சாரம், அருமை சகோதரிய, தங்கச்சிய, குழந்தைங்களை, அவர் மச்சான 20 வயசு மச்சான கடும் சொல்லுல பேசி அவங்கள வந்து ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி ரொம்ப ஒரு பில்தி லாங்குவேஜ்ல அபியூசிவா ஏர்வாடி போலீஸ் செயல்பட்டது. இதுல வந்து துக்கம் தாழாமல், இந்த வந்து அவமானம் தாங்காமல் முத்துராமனும் அவர் குடும்பத்தினரும் அங்க போய் பெட்ரோலை ஊத்தி தீக்குளிக்கிறதுக்கு, மண்ணெண்ணெய் ஊத்தி தீக்குளிக்கிறதுக்காக போய் அங்க இருக்க அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸ்காரங்க எல்லாம் பார்த்து தடுத்து, அதுக்குள்ள கண்ணு, மூக்கு, உணவு குழாய் இதுலெல்லாம் அந்த பெட்ரோல் போனதுனால, மண்ணெண்ணெய் போனதுனால திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்பியும் வீட்டுக்கு வந்தா திரும்பவும் போலீஸ்காரங்களுடைய டார்ச்சர் தாங்கல. நெல்லை மாவட்ட பிஜேபியும் எஸ்பியை பார்த்து மனு கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திமுகவை எதிர்த்து யாராவது களம் கண்டால் அவர்களுக்கு முத்துராமன் போன்ற நிலைமைதான் அப்படின்னு நினைக்காதீங்க. திமுக இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களுக்கும் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சாரு, புவனகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை அவங்க வந்து பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க, அவங்கள தரையில உட்கார வச்சுட்டு மற்றொரு சமுதாயத்தை சார்ந்த துணைத் தலைவர் அவரு சேர்ல நாற்காலியில உட்காந்துக்கிறாரு. கொடியேற்றத்துக்கு கூட பர்மிஷன் கொடுக்காது எத்தனையோ பஞ்சாயத்துல நம்ம பார்த்திருப்போம். இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. அதே மாதிரி சார், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேசுனது எல்லாமே கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியில் பேசணும். இந்த பகுதி கிழக்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் ஊராட்சி தோட்டச்சேரிங்கிற ஊரில் வந்து மோடியினுடைய படம் வச்சதுனால அந்த நிலக்குடையை எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு. ஆனால் அது வந்து உண்மை அறியும் குழு, தமிழ்நாடு உண்மை அறியும் குழு மூலியமாக அது விசாரித்ததில் அவங்க ட்விட் பண்ணியிருக்காங்க, இது மோடியின் படம் வச்சதுனால இல்லை, அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புனால பண்ணியிருக்காங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி அது நிழற்குடையை கட்டியிருக்கனால தான் அது வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்களே தவிர மோடியின் படம் வச்சதுனால அது ரிமூவ் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அங்கே என்ன சார் நடந்துச்சு? அதாவது இந்த எனக்கு ஒரு விதத்துல நான் நானே பாராட்டிக்கிறேன். இந்த செய்தியை முதல்ல புதுவெளியில முன்னாள் பாஜக திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவரும் தன்னுடைய உடலின் ஒரு பகுதியை, காலின் ஒரு பகுதியை இழந்தவருமான பாஸ்கர் இந்த சமுதாயத்திற்காக வேலை செய்யும் பொழுது இந்த தேசத்திற்கு எதிரான சிந்தனையில் உள்ள ஒரு கும்பலால், அடிப்படைவாத கும்பலால் அவர் உயிருக்கு தாக்குதல் நடந்த பொழுது அவர் கால் துண்டாயிடுச்சு. இப்ப கட்டக்காலுடன் நடக்கக்கூடிய அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் இந்த தோட்டச்சேரியில இருக்காங்க. கூத்தாநல்லூர் பேரூராட்சியில அது 3வது வார்டு. இப்ப அந்த பேரூராட்சிக்குள்ள இணைச்சிட்டாங்க. அந்த பகுதியில மழை பெஞ்சா கூட நிக்கிறதுக்கு இடம் கிடையாது, கடும் வெயில்ல நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்த ஊர்ல அந்த கோவில் குளத்தை சீரமைச்சு மிக பிரமாதமாக படித்துறையெல்லாம் வச்சு செஞ்சு கொடுத்திருக்காரு பாஸ்கர். விளையாடுவதற்கு, குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் பாஸ்கர் அவர்கள். இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை அந்த கிராமத்தின் மேம்பாட்டிற்காக அவர் செஞ்சிருக்கும் போது அவரை குறிவைத்து அந்த பகுதியிலே பாஜக வளர்ந்து விடக் கூடாது, RSS சிந்தனை அங்கே வந்துவிடக் கூடாது என்ற ஒரு பாசிச மனோபாவத்துடன் இந்த திமுக ஆட்சி செயல்பட்டு அதற்கு அதிகாரிகளையும் தன்னுடைய அதிகார போதைக்கு பயன்படுத்தும் காரணத்தால் அந்த நிழற்குடையில இருக்கக்கூடிய மோடி படத்தை எடுக்க சொல்றாங்க. இதை நாங்க ஸ்ரீ டிவியில நான் பேசினதுக்கு அப்புறம் இந்த ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஃபேக்ட் செக் எடுத்து இது பொய் சொல்றாங்க, அங்க அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபேக்ட் செக் போட்டுது. அதுக்கப்புறம் அருமை தம்பி குழந்தையை சேர்ந்த ராஜேஷ் ராவ் அவர்கள் இவரை பேட்டி கண்டு, பாஸ்கரையும் அந்த ஊர் மக்களையும் பேட்டி கண்டு, தோட்டச்சேரி மக்களையும் பேட்டி கண்டு, கிட்டத்தட்ட 25 நிமிட பேட்டி. அந்த மக்கள் எல்லாமே அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எங்க ஊருக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காத இந்த கழக ஆட்சிக்கு மாற்றாக நாங்கள் தன்னிறைவு பெறும் விதமாக இந்த அருமை தம்பி பாஸ்கர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கிறாரு, எங்க வீட்டு பிள்ளையா இருந்து அவர் எங்களுக்கு பல உதவிகளை செய்கிறாரு, இதற்கு வேண்டும் என்றே இந்த அரசாங்கம் மோடி படத்தை இல்லைன்னு சொல்லி பொய் சொல்றாங்க. எப்படி நீங்க திராவிட மாடல் ஆட்சி பாத்தீங்கன்னா, நாங்க அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு, நாங்க யாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு பாப்பார பைய அப்படின்னு ஏசுறதையும், இந்து மதத்தை வசைபாடுறதையும், கேவலமா இந்து தெய்வங்களையும்
நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் கேவலப்படுத்தி பேசுறதையும் எதுக்கு இது சொல்றேன்னா, சொல்லு ஒன்று செயல் ஒன்றுன்னு இருக்கக்கூடிய திமுக இங்கேயும் வந்து இல்ல இல்ல அவங்க அந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஏங்க அங்க என்ன தோட்டச்சேரியில பாஸ்கர் அவர் என்ன அவருக்கு மெத்த வீடு கட்டிக்கிட்டாரா? இல்ல பாஸ்கர் தான் வந்து அந்த பகுதியில வேற யாராவது அங்க குடி வச்சிருக்காரா? அந்த ஏழை மக்களின் வேலைக்காக, அந்த ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக பாஸ்கர் இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்தாக்க அதை வந்து நல்ல விஷயம். ஊர்ல எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அரசாங்கத்துக்கும் பலு குறையும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு வேணும்னு தனத்துடன் அரசியல் ரீதியாக இதுல எல்லாத்தையும் அரசியல் செய்யாதன்னு இப்ப கனிமொழி அக்கா சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல, இதோ சொல்றேன் கேளுங்க. இதுல வந்து அரசியல் செய்யுது திமுக. நான் என்ன சொல்றேன், அரசியல் செய்யாத, எதா இருந்தாலும் அரசியல் செய்யாத, அரசியல் செய்யாதன்னு இப்ப பேசுற திமுக, எடப்பாடி ஆட்சியில இதே ஸ்டாலின் என்ன சொன்னாரு, எதிர்கட்சின்னா அரசியல் செய்யாம அவியலா செய்யும் அப்படின்னு பேசினாரு. இப்ப கனிமொழி அக்கா இதுல திருநெல்வேலி கோர்ட் வாசல்ல கொன்னதுக்கு அரசியல் செய்யாதீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில போய் இந்த பொண்ணோட பிரச்சனையை பத்தி பேசினா ஐயோ அரசியல் செய்யாதீங்க. அப்ப என்னதாங்க அப்ப பேசணும்? உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் இந்த மாதிரி மாநிலங்கள்ல பிரச்சனைனா இவங்க எல்லாம் வாயை திறப்பாங்க. தோட்டச்சேரியில பிரச்சனைனா கூட ஐயோ அங்க பிஜேபி காரங்க வந்து மோடி படத்தை வச்சுட்டான். இந்த ஒலிம்பியாடு செஸ் ஒலிம்பியாடு நடந்த போதும் இதே மாதிரி ஒரு சின்ன புத்தித்தனமான வேலையை தான் திமுக செஞ்சது. நல்ல வேலையாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் திமுகவிற்கு பாடம் கற்பிக்கும் விதமாக அங்க இருந்த அந்த விளம்பரங்கள் எல்லாம் மோடியோட படத்தையும் கொண்டு போய் ஒட்டி முன்னெடுத்தாரு. அதுக்குதான் அவர் மேல வழக்கு போட்டது இந்த ஆட்சி. அவரையும் ஜெயில தள்ளி வேடிக்கை பார்த்தது இந்த ஆட்சி. கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே இல்லாத ஒரு நிர்வாகம் என்றால் தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய ஸ்டாலினின் நிர்வாகம். ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் மாற்று கருத்து சொல்பவர்களை ஜெயிலில் பிடிச்சு தள்ளுறதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வயதான மூதாட்டி யாரோ ஒரு அம்மா, இதே கருணாநிதியா இருந்தா பரவாயில்ல விடு அந்த அம்மாவை பிடிக்காதுன்னு இருப்பாரு. இவரோ இந்த இவர யார் அந்த சாரை பிடிக்க துப்பு இல்ல. ஆனா அந்த கேள்வி ஸ்டாலினை இழிவுபடுத்திட்டாங்க, போஸ்டர்ல இழிவுபடுத்திட்டாங்கன்னு. நரேந்திர மோடி படத்துக்கு செருப்பு மாலை போடலாம், அண்ணாமலை படத்துக்கு செருப்பு மாலை போடலாம். நீங்க வந்து அண்ணாமலையை வந்து வண்டியா அவர் ஒரு ஆட்டுக்கு வந்து அண்ணாமலைன்னு எழுதி கட்டி அந்த ஆட்டை நடு ரோட்ல வெட்டலாம். அப்பெல்லாம் முழிச்சுக்காத திமுக அரசு ஒரு வயசான மூதாட்டி, அவங்க வீட்டுல புருஷன் குடிகாரனா, புள்ள குடிகாரனா, மருமகன் குடிகாரனான்னு தெரியல, வீடே குடிகாரனா மாறிச்சா இல்ல தெருவெல்லாம் இந்த மாதிரி தாராயா ஆரையா ஓடுதே, ஆறா ஓடுதே, ஐயன் திருவள்ளுவர் கருத்துக்கு எதிராக இந்த திமுக ஆட்சி செயல்படுதே அப்படிங்கிற ஒரு வேகத்துல செஞ்சதுக்கு அந்த அந்த பாட்டிய மூதாட்டியை பிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சதுதான் இந்த திமுகவோட பெருமை. யார் அந்த சார்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. அதுல மற்றும் ஈடுபட்டவர்கள் யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. தோட்டச்சேரியில நல்லது செஞ்சா அது போய் பாஞ்சு பிடிக்கும். இதுதான் திமுகவின் சாதனை. இதான் திராவிட மாடல். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நேயர்களுக்காக பல கருத்துக்களையும் தாண்டி உண்மை நிலவரத்தையும் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.